ஹலோ காய்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்துக்கான ஒரு அதிரடியான சரவெடி அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஆட்டமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த பட்டாசான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாமர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு வழியா நம்ம தளபதி சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இவரோட லாஸ்ட் படமான ஜனநாயகன் படத்தை பயங்கர செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணும். இனிமே நம்ம தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்கவே மாட்டோம். இந்த ஜனநாயகன் எப்படி இருந்தாலும் சரி, ஆவரேஜா இருந்தாலும் சரி, சுமாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, படத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும். ரீசெண்டா படத்துக்கான ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகன் 2 வாரத்துக்குள்ள இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த நிமிஷம் வர சென்சார்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அவங்க கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இப்ப நம்ம தளபதி சிஎம் ஆயிட்டாரு. சோ இப்பதான் ஜனநாயகன் படத்தை பத்தி தளபதி விசாரிச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இப்ப சிஎம் விஜய் அவரோட ஜனநாயகன் படத்துக்கான இஷ்யூ பத்தி ஸ்டெப் எடுத்திருக்காரு. மே 27 பக்ரீத் ஸ்பெஷலா படத்தை இறக்க போறாங்கன்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா சென்சார் இந்த படத்துக்கு வந்த மாதிரியே தெரியல. இந்த 2 வாரத்துக்குள்ளே இஷ்யூ முடிஞ்சிருமா என்னன்னு தெரியல. இப்ப மூவி டீம் என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம சிஎம் ஓட பர்த்டே ஜூன் 22 படத்தை பயங்கரமா தியேட்டர்ஸ்ல இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. இது நம்ம தளபதியோட கடைசி படம். சோ பர்த்டே அன்னைக்கு இறக்கனா இன்னும் செலிப்ரேஷன் அதிகமா இருக்கும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காருதா அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படத்தை வாங்கினா அமேசான் பிரைம் வாங்காம போயிட்டாங்க. ஓடிடி டீல கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓடிடி ரைட்ஸ்லாம் சேல் ஆனா மட்டும் தான் படத்தை இறக்க முடியும். இப்ப படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்க ஜி தமிழ். சோ அவங்க கிட்ட தான் படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு. சோ அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மான G5 அவங்க இந்த ஜனநாயகன் படத்தை வாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. 120 கோடிங்கிற அதே ரேட்டுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கேட்பாங்க. இனிமே படிப்படியா ஜனநாயகன் படத்துக்கான இஷ்யூ கிளியர் ஆக போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூன் 22 படம் வரப்போதா இல்ல முன்கூட்டியே படத்தை பயங்கரமா இறக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா ஜூன்குள்ள படத்தை இறக்கிடுவாங்க. அதுக்கு மேலாம் தள்ளி போட மாட்டாங்க. சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம தளபதியோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.